வாழ்வில் ஒரு முறை ராம் என்று சொன்னால் சொர்க்கத்தின் வாசல்களில் ஒன்று திறக்குமாயின், ஒவ்வொரு முறையும் ராம் ராம் என்று சொன்னார். சித்திரக்கூடம். அரசனின்றி அரியணை வீணாய் இருத்தல் சரியோ என்றாராம். அரசு கட்டிலில் அமரும்படியாய் பரதனை வேண்டிக் கொண்டாராம். விடத்தை கொடுத்து குடிக்கச் சொன்னீர், நடப்பை மறந்தீர் என்றாராம். அண்ணனின் இருக்கையில் அமர்தல் சரியோ என்றாராம். அடவியில் திரியும் அண்ணனை கொணர்ந்து பதவியில் வைப்பேன் என்றாராம். அரசவை முன்னே உறுதிமொழியாய் பரதன் சொல்லிவிட்டாராம். அன்னையர் மூவரும் தன்னுடன் கிளம்ப கங்கையின் கரைக்கு வந்தாராம். புகைமூட்டம் போல வரும் கூட்டம் தன்னை குகன் தூரத்தில் கண்டாராம். காட்டினில் இருக்கும் கடவுளை கொள்ள கூட்டமாய் வந்தாரோ என்றாராம். பாவி பரதன் காவி உடைதான் கட்டி இருப்பதை கண்டாராம். பழிகார பரதன் எதற்காக இந்த தவக்கோலம் பூண்டான் என்றாராம். அங்கு போய் அந்த சங்கதியை அறிய கங்கையை கடந்து வந்தாராம். மர உரி தரித்த பரிதொரு ராமனை பரதனின் வடிவில் கண்டாராம். கங்கையின் கரைக்கு வந்ததன் நோக்கம் என்னதான் என்று அறிந்தாராம். இவனைப் போல இனி ஒரு மனிதன் பிறப்பதும் இல்லை என்றாராம். மனித கடவுள் மனிதன் அவனை வணங்கி கொண்டாராம். ராமனை போலவே பரதனும் குகனை இறுக அணைத்துக் கொண்டாராம். நால்வரோடு நீ ஐவராய் ஆனாய் அன்பு சகோதரா என்றாராம். கங்கையை கடக்க எங்களுக்கெல்லாம் கருணை புரிவாய் என்றாராம். அன்பிலும் பண்பிலும் அண்ணனின் அச்சினி என்றுதான் குகனும் மகிழ்ந்தாராம். அத்தனை பேரையும் மொத்தமாய் ஏற்றி அக்கறை கொண்டு சேர்த்தாராம். பரதனும் பிறரும் பரத்துவாச குடியில் இரவினில் தங்கிச் சென்றாராம். கல் என்று பல கல் தாண்டி அல்லல் பட்டு சென்றாராம். தொலைகள் தூரத்தில் வருகின்ற பரதனை லக்குவன் கண்டுவிட்டாராம். அரசை பறித்தவன் உயிரை பறித்திட வருகிறான் அண்ணா என்றாராம். பொல்லாதவனை இல்லாமற் செய்வேன் சொல்லுங்கள் அண்ணா என்றாராம். சிவப்பு எல்லாம் நெருப்பு அல்ல, நினைப்பை மாற்று என்றாராம். தம்பி வருவது அன்பு பயணம் என்பதை அறிவாய் என்றாராம். தம்பி பரதன் கும்பிட்ட கரத்தான் அண்ணன் அருகில் வந்தாராம். வேதம் போன்ற ராமமூர்த்தியை பாதம் தொட்டு பணிந்தாராம். கும்பிட்ட தம்பியை எம்பிரான் தனது நெஞ்சினோடு அணைத்துக் கொண்டாராம். அயோத்தி நகரில் அனைவரும் நலமா என்று ராமன் கேட்டாராம். பதில் சொல்ல பரதன் குரல் வழி வராமல் தயங்கி சொன்னாராம். அன்னை வரத்தால் அண்ணா உன்னை தந்தை பிரிந்தார் என்றாராம். உன்னை பிரிந்து உள்ளம் நொறுங்கி மண்ணை பிரிந்தார் என்றாராம். தந்தை மறைந்த தகவலை அறிந்து சிந்தை மயங்கி சாய்ந்தாராம். அரச குருதான் அவரை எழுப்பி நிறைய ஆறுதல் சொன்னாராம். அற்பசாவல்ல சொற்பசாவல்ல அற்புத மரணம் என்றாராம். 60,000 ஆண்டுகள் ஆண்டு நிறைவு கண்டவர் என்றாராம். தந்தை கடன் தீர்க்கவே ராமன் நீர்க்கடன் தன்னை செய்தாராம். தந்தையை போன்ற தசரத மன்னன் மறைந்ததால் சீதை அழுதாராம்.
சிந்திய கண்ணீர் சிப்பியின் வயிற்றில் முத்தாய் மாறும் என்றாராம். கொழுநன் ராமன் கேலிச் சொல்லால் அழுத சீதை சிரித்தாராம். அன்னையர் மூவரும் தண்ணீரில் மூழ்கி கண்ணீரை கழுவி எழுந்தாராம். வைதேகி கைகளை வாங்கி பிடித்து கைகேயி கண்ணீர் உறுத்தாராம். வரதன் காலை பரதன் பிடித்து பணிவாய் கேட்டுக்கொண்டாராம். அண்ணா, நீயே மண்ணாள வேண்டும், என்னோடு வருவாய் என்றாராம். பெரியோரெல்லாம் ஒருமனதாக சரிதான் அதுவெனச் சொன்னாராம். ஆட்சியை கூட தூசியாய் நினைத்தாய் அன்பு தம்பி என்றாராம். தந்தையின் சொல்லை மந்திரமாக எண்ணுதல் என் கடன் என்றாராம். ஆரண்யவாசம் அதனை முடித்தே அயோத்தி வருவேன் என்றாராம். திரும்பி வரும் வரை பரதானி தான் அரசாள வேண்டும் என்றாராம். ஆண்டு 14 அந்திரம் நாளை எண்ணி கழிப்பேன் என்றாராம். நாழிகை நேரம் தாமதமானால் தீவில் குதிப்பேன் என்றாராம். அரசை ஆழ்வேன், அரியணை ஏறமாட்டேன் என்றாராம். அதிபதி உந்தன் மிதியடி ஆளும், அதுவே முடிவு என்றாராம். திருவடி தாங்கும் மிதியடி தன்னை கழற்றித் தருவீர் என்றாராம். பரதன் கேட்ட பாத காவலை ராமன் கழற்றிக் கொடுத்தாராம். பாதுகை தன்னை பரதன் எடுத்து சரப்பில் வைத்துக் கொண்டாராம். கிரிவலம் போல சீதையின் தலைவனை திரிவலம் செய்து வந்தாராம். பிரிவை சுமந்து இதயம் கசந்து பரதன் அயோத்தி வந்தாராம். சொந்த ஊருக்குள் செல்லாமல் அருகில் நந்தியூர்தனிலே இருந்தாராம். ஆகம விதிப்படி பாதுகை தனக்கு பட்டாபிஷேகம் செய்தாராம். அண்ணன் ஆழ்வதாய் எண்ணி மகிழ்ந்து அயோத்தியை ஆண்டு வந்தாராம்.